இப்போ ரீசெண்டாக கேரமல் பாப்கார்னுக்கு 18% டேக்ஸ் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதை எதிர்த்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ லேட்டர் அந்த 18% டேக்ஸ் அப்படின்றத நாங்கள் குறைச்சி 5% மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவோட ஒரு பவர், சோஷியல் மீடியாவுக்கு கிடைச்ச ஒரு விக்டரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பாப்கார்னுக்கு டேக்ஸ் போட்டது மட்டும்தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மணிப்பூரில் இன்னும் வயலன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனையை பற்றி நம்ம சோஷியல் மீடியாவில் பேசாமல் இருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாத்த பற்றியுமே நம்ம சோஷியல் மீடியாவில் பேச தான் செஞ்சோம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பேச தான் போகிறோம். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அப்போது இந்த எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்கிற மாதிரி சும்மா இருந்த பாப்கார்னுக்கு ஒரு டேக்ஸை போட்டு அந்த பாப்கார்னுக்காக நம்மளை சோஷியல் மீடியாவில் புலம்ப விட்டு போராட விட்டு அவங்களே அதுக்கான ஒரு ஜஸ்டிஸை கொடுத்து ஸோ தட் இப்போ வந்து மக்கள் சொல்கிறத கவர்மெண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி ஒரு